வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க. பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். வெளிச்சத்திற்கு வாங்க. அலுவலகத்திலாவது அல்லது உறவில் நடக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாலாவது என எப்போதாவது நாம் அவமானப்படும் படியான அல்லது மனக்காயம் ஏற்படும் படியான சூழல் ஏற்பட்ட அனுபவம் நம்மில் பலருக்கு இருந்தே இருக்கும். இதை தவிர்க்கவும் முடியாது. நமது பக்கம் தவறே இல்லாத போது இது போல நடந்து விட்டால் அதை ஏற்கவும் முடியாது. அந்த மன உளைச்சலில் சிலருக்கு தூக்கம் வராது. சிலர் இதையே சொல்லிக்கொண்டு தனியாக புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். இது போன்ற சமயங்களில் நமது செயல்பாடுகள் 3 விதமாக இருக்கும். அவை அவமானப்படுத்தியவரை பழி வாங்க வேண்டும் என்று வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கும் நிலை. இது போன்ற சந்தர்ப்பங்களினால் நமது நேரமும் விரயமாகும். உழைப்பு அல்லது சிந்தனை என அனைத்தும் வீணாகும். இதைவிட உட்பகை வளர்ந்து அவருக்கும் நமக்கும் உள்ள நட்பு உறவில் விரிசல் ஏற்பட்டு விடும். அவர் இருக்கும் இடத்தை அல்லது அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் நாம் போகாமல் தவிர்ப்பது போன்ற நிலை ஏற்படும். இது நல்லுறவு பேணுவதில் சிக்கல் இருக்கும். அல்லது அவரை அந்த சம்பவம் நடந்த போதே அவரை எதிர்த்து திட்டி பேசி நமது நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்துவது போல, அல்லது இந்த அவமானத்திற்கு பொறுப்பாளி நான் இல்லை என நமது ஏக்கத்தையும் வருத்தத்தையும் வெளியே கொட்டி தேவையில்லாமல் ஒரு விரோத உணர்வுகளை ஏற்படுத்தி தருவது போல இருக்கும். இது கடினமான வார்த்தைகள் அல்லது உணர்வுகளில் அமைந்து விட்டால் சிக்கல் பெரியதாகவே இருக்கும். அல்லது அது போன்ற சமயங்களில் அமைதியாக இருந்து அல்லது அமைதியாக விலகி இன்னொரு வாய்ப்பில் அல்லது தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொல்லி அவருக்கு புரிய வைக்கும்படியாக இருக்கும். இதில் எதை செய்வது என்று உங்களுக்கு சொல்வதை விட, நமக்கு சோதிட அமைப்பு அன்றைய நாளில் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அது நடக்கும். புத்தி கர்மானுசாரணி என்பது போல நமது புத்தி கர்மத்தை ஒட்டி தான் அமையும். அன்றைய நாள் சந்திராஷமாக இருக்கலாம் அல்லது கோச்சாரத்தில் சஷ்டாஷ்டகத்தில் இருக்கலாம் என சில சோதிட சிந்தனைகளைச் சொல்லலாம் என்றாலும், பொதுவாக நம்மை விட பெரியவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்கள் எல்லோரும் சொல்வது, உங்களை யாராவது ஏளனம் பேசினால் பொறுமையாக அமைதியாக இருங்கள். வாயை கொடுத்து எரிகிற நெருப்பில் நெய் ஊற்றும் வேலையை செய்யாதீர்கள், வாயை அடக்குங்கள் என்று தான் அறிவுரை சொல்வார்கள். அட ஆமாங்க, ஆனால் இயல்பில் அது முடியலையே என்று சொல்ல வரும் உங்கள் குரல் காதில் விழுகிறது. ஆனால் இப்போ சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், ஏன் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியுமா என்று சிந்தனை தான். இங்கே தான் சோதிட சிந்தனை பொதிந்து கிடக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்கும். உங்களை அவமானப்படுத்துபவர்கள் அல்லது மனக்காயத்தை ஏற்படுத்துபவர்கள் 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரிந்தே இருக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் குறி இருக்கும் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் அவர்கள் ஜாதகத்தில் குறி இருக்கும். அடப்போங்க சார், இதை எப்படி தெரிந்து கொள்வது? அவர்கள் ஜாதகத்தை வாங்கி அதை சரி பார்த்து அதுக்குள்ள கோபமும் வேகமும் போயிடும் என்று நீங்கள் கிண்டல் செய்வது புரிகிறது. 6 என்பது அவமானம் அல்லது மனக்காயம் என்றால் அதை வெளிப்படுத்தும் உணர்வு அல்லது செயல்முறை என்பது 3ஆம் இடம் இல்லையா? ஆக இந்த 6க்கு 3ம் இடம் 8 இல்லையா? 6இலிருந்து எண்ணி பாருங்கள். இது தான் அவமானத்தை அல்லது மனக்காயத்தை ஏற்படுத்தும். 8ஆம் அவமானம் குறிக்கும் இடம் இல்லையா? அப்படியானால் அதற்கு நிவர்த்தி என்ன என்று கேட்க வருகிறீர்கள், புரிகிறது. அந்த 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 7ஆம் இடம் தானே. எந்த ஒரு பாவகத்திற்கும் அதன் 12ஆம் பாவகம் தன் பலம் இழக்கும் இல்லையா? அந்த வகையில் 8இல் இருந்து 7 இடங்களை எண்ணி பாருங்கள். இது தான் நிவர்த்தி தரும் இடம். இது லக்கினத்திற்கு 2ஆம் இடமாக அமைந்து விடுகிறது அல்லவா? சரி, இந்த 2ஆம் பாவக காரகம் என்ன என்று சோதிட ஆர்வலர்களுக்கு தெரியும். அது தான் வாக்குஸ்தானம் அல்லது பேச்சு தானே. அதனால் பேச்சை சிக்கனமாக அல்லது வாக்கை கவனமாக உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக கையாண்டால் அவமானத்தால் ஏற்படும் உணர்வு குறையும் அல்லது மறையும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இந்த சோதிட சிந்தனையை கருத்தில் வைத்து தான் நமக்கு அறநூல்கள் 6வது சினம் என்றும் பிறர் பழித்து பேசும்போது பொறுமையாக எதிர்வாதம் செய்யாமல் வாய் சொற்களில் அடக்கம் இருக்க வேண்டும் என்றும் பழி அவமானம் மனக்காயம் ஏற்படும் சமயங்களில் கையாளும் நிவாரணம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா?
நமது வாழ்க்கை முறையானாலும் சரி, அறம் சொல்ல வந்த நூல்களானாலும் சரி, அதில் சொல்லப்பட்டவைகள் சோதிட சிந்தனையை கருத்தை அடியொட்டியே இருக்கும். இதனால் தான் அறநூல்களை படைப்பவர்கள் அடிப்படையில் சோதிட ஞானம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். நமது அடிப்படை வாழ்க்கை முறையே சோதிட சிந்தனையில் அமைந்தது தான். சோதிடம் என்பது எதிர்கால பலன்களை சொல்வதற்கு மட்டும் பயன்படும் சாத்திரம் என்று கருதுவது சரியல்ல. காசு கொடுத்தால் எதிர்காலத்தில் வரும் நிகழ்வுகளை சோதிடர் எடுத்து சொல்லுவார்கள் என்ற மனநிலையில் இருந்து மாறி, அறம் சொல்ல வந்த நூல்களின் சாத்திரம் தான் சோதிடம் என்பது போல புரிந்து கொண்டால், சோதிடர்களை அறவாணர்களாக மதிக்கும் எண்ணம் வரும். அந்த எண்ணம் வளர்ந்தால், சோதிடர்களிடம் எவ்வளவு கட்டணம் வாங்குவீர்கள் என்று கேட்காமல், சோதிடர்களுக்கு புஷ்டியாக தட்சணை கொடுத்து கௌரவிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast.channelg@gmail.com.